வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, விரைவாக நம்முடைய உடல் பருமன் குறைய, அதே போல நம்மளுடைய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய மிக சிறந்த ஒரு 3 பயிற்சிகள் செய்யலாம். இந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது, உங்களுடைய நுரையீரல், இருதயம் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். ஒபிசிட்டி நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலை. சர்க்கரைவியாதிக்கு ரொம்ப நல்லது. பெண்களுக்கு யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாக பார்க்கலாம். முதுவலிக்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பைய ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆற்றல் உண்டு. தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய கண் பார்வை தெளிவடையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். தோள்பட்டை வலி சரி செய்யக்கூடிய ஒரு நிலை. அதே போல உங்களுடைய தொடைப்பகுதிக்கும் வலுவளிக்கக்கூடிய ஒன்றுன்னு பார்க்கலாம். மூட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணும். இது ஒரு முழுமையான ஃபுல் பாடி ஒர்க் அவுட்னு பார்க்கலாம். இதுல ஒரு 25 எண்ணிக்கை நம்ம 2 சுட்டுகள் செய்யலாம். உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3.5 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். ஒரு 25 எண்ணிக்கை நம்ம 2 சுட்டுகள் செய்யலாம். உங்களுக்கு நேரங்கள் இருக்கிற பட்சத்துல காலையில அதே போல மாலையில 2 சுட்டுகளை நம்ம செய்யலாம். நேரங்கள் இல்லாத பட்சத்துல எதனா ஒருவேளை நம்ம கொண்டு செய்யலாம். தவறு என்பது கிடையாது. இப்ப நம்ம பயிற்சியை பார்க்கலாம். இந்த நிலைக்கு நம்ம வந்துட்டு உதாரணத்துக்கு உங்களுடைய கால்களை உயர்த்தும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம். டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து வெளியில வரும். அதே போல கைகளை கொண்டு போகும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம். டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து வெளியில வரும். இப்ப உதாரணத்துக்கு கைகளை இப்படி கொண்டு வரோம். கைகளை இப்படி கொண்டு வந்துட்டு இது முதல் பயிற்சி. கால்களை இப்படி கொண்டு வரோம். ஒரு காலா கொண்டு வரோம். இது கொண்டு போகும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம். டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து வெளியில வரும். இதுல ஒரு 20 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். இப்போ 2 சுற்றுகள் செய்யலாம். இப்போ இதுல 2வது சுற்று பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா பயிற்சி 2. இதுல 2 கால்களும் ஒரே நிலையில கொண்டு வரும். இதுல மூவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வயிறு பகுதி பாத்தீங்கன்னா முன்னும் பின்னும் அசையக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இப்ப உதாரணத்துக்கு கைகளை நீங்க இந்த நிலையை வச்சுட்டு இப்படியும் செய்யலாம். இப்ப நம்ம ஆசனத்துக்கு வரும். கைகள் இந்த நிலையில இருக்கட்டும். இப்ப கால்கள் பாத்தீங்கன்னா ஒரு கால் மடக்கிறோம். கையை இங்க கொண்டு வரோம். உங்களால எந்த அளவுக்கு கால்களை உயர்த்த முடியுமோ போதும். இந்த அளவு போதும். இதுல ஒரு 25 எண்ணிக்கை நம்ம அப்படியே இருக்கலாம். இதுல செய்யும் பொழுது உங்களுடைய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை ஸ்ட்ரென்தன் ஆகும். நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது. இருதயத்துக்கு ரொம்ப நல்லது. முதுவலிக்கு ரொம்ப நல்லது. தோள்பட்டை வலிக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். சக்கரவாதிக்கு ரொம்ப நல்லது. யூட்ரஸுக்கும் ரொம்ப நல்லது. மோஷன் ப்ராப்ளத்துக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். வாயு பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சி இது. நம்மளுடைய கழிவு ஸ்தானத்தை வெளியேற்றக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சி இது. ஸ்லோவா டவுன் பண்றோம். இப்போ இதுல 2வது சுற்று. இந்த ஆசனத்துடைய பேர் தனுராசனம். ஒரு தனுஷை போல இருப்பதனால இதற்கு இந்த பெயரும் பார்க்கலாம்.
நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்சது வந்து அந்த பயிற்சி 1, 2. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு காலை ரைஸ் பண்ணி செய்கிறோம். அதுக்கப்புறம் 2 காலை கொண்டு வந்து செய்யக்கூடிய ஒரு நிலை. 3வது பயிற்சி என்பது தனுராசனம். இதுல செய்வதனால உங்களுடைய நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது, இருதயத்துக்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பார்க்கலாம். நம்மளுடைய கழிவு ஸ்தானத்தை வெளியேற்றக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சி. இதுல 25 எண்ணிக்கை நம்ம 2 சுற்றுகள் செய்யலாம். ஒரு பயிற்சிகள் நடுவுலையும் உங்களுக்கு ஓய்வு எடுக்கக்கூடிய நிலை ஏற்பட்டால் சாந்தி ஆசனம் என்பது நம்ம செய்யலாம். யோகாசன பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது ரொம்ப டயர்ட் ஆகிற போல செய்ய வேண்டாம். அதே போல வெயில் அதிகமா படும்படி நம்மளுடைய உடல்நிலை என்பது இருப்பது தவறான ஒரு விஷயம். உங்களுக்கு வந்து ஒரு சூரியன், இப்போ நம்ம மாடியில செய்யறோம், வெட்ட வெளியில செய்யறோம்னா சூரியன் அந்த அஸ்தமனம் ஆகக்கூடிய அந்த நேரங்களில் நம்ம பயிற்சிகள் செய்யலாம். காலையில செய்வது என்றால் சூரியன் வந்து உதவுவதற்கு முன்பாக, அதாவது உதாரணத்துக்கு ஒரு 6 மணி, 6:15 மணி அது போல நேரங்களில் நம்ம பயிற்சிகள் செய்யலாம். சூரிய ஒளி அதிகமா படக்கூடிய நேரங்கள்ல யோகாசன பயிற்சிகள் நம்ம வெட்ட வெளியில செய்வது தவறான ஒன்று. இந்த பயிற்சிகள் அனைத்தும் செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய உடல் பருமன் விரைவாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதே போல கழிவு ஸ்தானத்தை வெளியேற்றக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சி. நன்றி, வணக்கம்.